வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. எம்எம்டிபிடி ரயில்வே எஸ்டேட் சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 30க்கு 58 வெஸ்ட்டு ஃபேஸிங். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, 30 அடி ரோடு மேலே இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கிறது. வெஸ்ட்டு ஃபேஸிங் 4700 per ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கல் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் கிளியரான டாக்குமெண்ட்டு. 3/4 கிரவுண்ட் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நண்பருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே நியர்பை இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ உங்களை அப்படியே எடுத்து போய் காட்டுறோம் பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ். பக்கத்தில் பார்த்தோன்னா டென்னிஸ் கோர்ட், இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தோன்னா டென்னிஸ் கோர்ட்ஸ் இருக்குது. ரேஷன் கடைக்கு, இந்த ஏரியாவோட ரேஷன் கடைக்கு போகணுன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளே போனோம்னாவே ரேஷன் கடை வந்துடும். உடனே வீடு கட்டி குடியேறலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வரணும், இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பொதுவாக நம்ம எல்லோரும் பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட ஈஸியாக நம்ம வந்து கடைக்கு போய்ட்டு வர்றதோ இதெல்லாம் பார்த்தோன்னா சேஃபாக போய்ட்டு வர முடியுமா, அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குமா, அந்தளவுக்கு சேஃபான லொக்கேஷனாக இருக்குமான்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்கு 100% பார்த்தோன்னா இது பர்ஃபெக்டான இடமா அப்படின்னு தான் சொல்லலாம். வாசப்படி எந்த பக்கம்னாலும் திருப்பி வச்சுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. பாருங்கள், நம்முடைய ப்ராப்பர்ட்டியோட கல் இங்கே இருக்குது. இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 3வது பீஸ் தான் அந்த ப்ராப்பர்ட்டி. ரோடு பாருங்கள், இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுற பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ரோடு. ஸோ இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தாங்க இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா 100-150 மீட்டர் தான் இருக்கும். இங்கே சைடில் போய் திரும்பிட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளே தான் வரும். 250 மீட்டர் 300 மீட்டர் இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம அந்த மெயின் ரோடு அந்த வண்டலூர்லேருந்து பார்த்திங்கன்னா வாலாஜாபாத் போகுது இல்லையா, ஸ்டேட் ஹைவே இருக்குது இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பார்த்தோன்னா ஒரு 300 மீட்டர் தான் வரும். ஸோ இங்கேயே பஸ் ஸ்டாப்லாம் போட்டாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லா மாநகர பேருந்தும் இங்கேருந்து தான் போகும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் நமக்கு வந்து கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் தான் வரும். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஆக்சஸ் உள்ள இடம் அப்படின்னு தாங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லணும். பாருங்கள், நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நீங்கள் சவுத் சைட்லேயும் நீங்கள் வாசப்படி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், நார்த் சைட்லேயும் வாசப்படி வச்சுக்கலாம். இல்லை வெஸ்ட்டே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் வெஸ்ட்லேயே நம்ம வந்து வாசப்படி வச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் அளிக்கிறேன். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசி நெகோஷியேட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.